கேட்கவா கிஷோர்? என்ன வேணாலும் கேளு சந்தியா. எனக்கு பிறகு மாயா இங்க தனியா இருக்க வேண்டாம். உங்களுக்கு ஆஸ்திரேலியால வேலைன்னு ஆயிடுச்சு. நானும் இல்லைன்னா அவ என்ன செய்வா? எனக்கு அப்புறம் மாயாவ அக்கா கூட அனுப்பிடுங்க. செய்வீங்களா? நீ இதான் கேட்பன்னு எனக்கு தெரியும் சந்தியா. பட் மாயா இதை எப்படி எடுத்துப்பா? அவ சரின்னு சொல்லுவாளா? அவளால எப்படி அங்க இருக்க முடியும்? நிச்சயமா ஏத்துக்க மாட்டா. ஏன்னா அவ மனசால அமெரிக்கனா தான் இருக்கா. பட் இந்த வயசுல ஒரு பொண்ணு அனாதையா இந்த நாட்டுல இருக்கிறது சரியில்லைங்க. அவ அக்கா கூட தான் இருக்கணும். இத நீங்க தான் அவகிட்ட பேசி சம்மதிக்க வைக்கணும். நல்ல தேசம், நல்ல மக்கள், நல்ல சம்பாத்தியம். ஆனா நாம சந்தோஷமா வாழ்ந்தோமா கிஷோர்? இவ்வளவு பெரிய நாட்டுல நம்ம தனியா தானே இருந்தோம். இந்த தனிமை நம்மளோடய போகட்டும் கிஷோர். நம்ம காதல் ஜெயிச்சிடுச்சுன்னு நாம நினைச்சோம். பட் நாம தோத்துட்டோமே. சொந்த பந்தம்னு யாரும் இல்லாம நல்லதோ கெட்டதோ நமக்கு நாமே எல்லாமே பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நாம அனாதையா தானே உணர்ந்துகிட்டு இருந்தோம். சொந்த பந்தம்னு யாருமே இல்ல. ஏன்னு கேட்க நாதி இல்லாம எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு வாழ்ற இந்த கொடுமை நம்மளோடய போகட்டும் கிஷோர். சரிதானே? நாம மனச ஊர்ல தொலைச்சிட்டு அமெரிக்கால சந்தோஷமா வாழ முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். கடைசி வரைக்கும் முழு சந்தோஷமும் நம்ம வாழ்க்கையில வரவே இல்லையே. குழந்தைக்கு பேர் வைக்கிறது, காது குத்துறதுன்னு எந்த ஃபங்க்ஷனும் நம்ம ஊரு மாதிரி செய்யவே முடியலையே கிஷோர். அக்காவுக்கும் எனக்கும் 4 வயசுதான் வித்தியாசம். ஆனா என்னையே அம்மா மாதிரி பாத்துக்கிட்டவ. நான் பெத்த பிள்ளைய என் அக்கா கைவிடுவாளா? பிளீஸுங்க, என் பொண்ணு அக்கா கிட்டே வாழட்டுங்க. அவளுக்கு எது நல்லதோ அது அக்காவே பார்த்துப்பா. இத மட்டும் எப்படியாவது செஞ்சிருங்க கிஷோர். நீ சொல்றது சரிதான் சந்தியா. உன் ஆசைப்படியே
எல்லாமே நடக்கட்டும். மாயாவை ஜானகி கூடவே நான் அனுப்பி வச்சிடுறேன். போதுமா? என்னது இது? என்னத்த மறைச்சு மறைச்சு கொண்டு போறா? கண்டிப்பா ஏதோ ஃப்ராடுத்தனம் பண்றாங்க. என்னன்னு பார்க்காம நாம விடக்கூடாது. தனா, பவானி, என்னது? லவ் லெட்டர். ஐயோ, கத்தாத கத்தாத. யாரு கொடுத்தது? நம்ம கிளாஸ்மேட் சங்கர் தான் கொடுத்தான். தப்பு. நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. எனக்கு அவனை கண்டாலே பிடிக்காது. அவனை மட்டும் இல்ல, யாரையும் நான் காதலிக்க மாட்டேன். எங்க அப்பாக்கும் பிடிக்காது, எங்க அம்மாக்கும் பிடிக்காது. குறிப்பா ரமணி பாட்டிக்கு பிடிக்கவே பிடிக்காது. குடு. ஏய், அது சங்கர் எனக்கு கொடுத்த லவ் லெட்டர். அப்படியா? சாரிடி. ஆமா, என்ன எழுதிருந்தா? யாருக்கு தெரியும்? நானும் படிக்கல. உன்னோட சேர்ந்து படிச்சு கிழிச்சு போடலான்னு பார்த்தேன். இங்க பாரு தனோ, நானும் உன்ன மாதிரி தான். யாரையுமே லவ் பண்ண மாட்டேன். ப்ராமிஸ். படிக்காமலே கிழிச்சாச்சு. அம்பிட்டுதான். ஜானகி நல்லதா வளர்த்திருக்கா. என்னக்கா லவ் லெட்டரா? பேசாம படுன்னு தானே சொல்லியிருந்தேன். எதுக்கு இப்ப எந்திரிச்சு வந்த? முதல்ல போய் படு போ. சொன்ன பேச்ச கேட்க மாட்டியா நீ? என்ன எழுதிட்டு இருக்கேன்னு நான் கேட்டேன். அதுக்கு பதில் சொல்லாம என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? அப்போ அது லவ் லெட்டர் தானா? ரகு மாமாவுக்கா? அக்கா சொல்லுக்கா. சந்தியா, லவ்னா என்ன? லவ்னா லவ், காதல். சரி, அப்படின்னா பாசத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன? அன்புக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவீங்க? எல்லாமே லவ் தான். அப்ப நான் எழுதிருக்கிறது லவ் லெட்டர் தான். ஆனா உங்க மாமாவுக்கு இல்ல, அந்த கடவுளுக்கு. கடவுளுக்கு லவ் லெட்டரா? ஆமா, பாசத்தை கொட்டி ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு இருக்கேன். ஒரே நாள்ல 10,000 ஸ்ரீராம ஜெயம் எழுதுனா நினைச்சத சாமி நிறைவேற்றி கொடுக்குங்கிறது நம்பிக்கை. அதான். ஏங்கா, மருந்து மாத்திரை காப்பாத்தாத ஏன் உயிரை உன்னோட ராமஜெயம் காப்பாத்திருன்னு நம்பிக்கையா? ஒருவேளை காப்பாத்திட்டா? அதான். ஏ சந்தியா, இங்க ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்காமே, கிஷோர் சொன்னாரு. அங்க போய் இந்த காணிக்கைய வச்சு வேண்டிக்க போறேன். அக்கா, கேன்சருக்கு கடவுளை விட சக்தி அதிகம். அதுகிட்ட இருந்து எந்த சாமியாலையும் ஒரு உசிரையும் காப்பாத்த முடியாது. சந்தியா, தண்ணியில முழுகிட்டு இருக்கிறவன் அந்த பக்கமா சின்ன குச்சி ஒண்ணு மிதந்து வந்தா கூட அது தன்னை காப்பாத்திடாதான்னு அதை கெட்டியா பிடிச்சுப்பான். அந்த மாதிரி இது என்னோட நம்பிக்கைடி. எனக்கு
ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பியாக்கா? மறுபடியும் சத்தியமா? ஏங்கா பண்ணக்கூடாதா? இல்ல நீ மறந்துட்டேன்னு நினைக்கிற. மாயா கிட்ட சொல்ல வேண்டான்னு நீ தானே என்கிட்டயும் கிஷோர் கிட்டயும் சத்தியம் வாங்கிட்டியே. இது வேற சத்தியம்க்கா. இப்ப என்ன சத்தியம் கேக்குற? நான் உனக்கு யாரு? என் தங்கச்சி. அம்மா போனதுக்கு அப்புறம் நான் பெறாத பிள்ளடி. அப்போ மாயா யாருக்கா? ஓம் பொண்ணு தானே, அப்ப எனக்கும் பொண்ணுதான். அக்கா, நீ எனக்கு அம்மாவா இருந்தா எனக்கு அப்புறம் மாயாவ உன்னோட மகளா ஏத்துப்பியா? உன்னோட அழைச்சிட்டு போயிட்டு உன் கூடவே வச்சுப்பியா? குறிப்பா உன் கூட வேற யாருமே வரக்கூடாது. அக்கா, எனக்கு அம்மா போனதும் நீ இருந்தக்கா. அவளுக்கு நான் போயிட்டா யார் இருக்கா? நான் போனதுக்கு அப்புறம் அவளை என்ன வளர்த்த மாதிரி நீ மாயாவை ஊருக்கு கூட்டிட்டு போய் உன் பொண்ணா வளர்க்கணும். செய்வியாக்கா? குறிப்பா உன் கூட வேற யாருமே வரக்கூடாது. இது நான் கேக்குற கடைசி சத்தியம். உன்கிட்ட கேக்குற செய்வியாக்கா? சந்தியாங்கிறனா இந்த உலகத்துக்கு நீ போட்ட பிச்சை. மாயாவையும் உன் கையில கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிற செய்வியாக்கா? அவளை பாத்துக்கிறேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பியாக்கா? குறிப்பா உன் கூட வேற யாருமே வரக்கூடாது. அம்மா, இங்க என்ன பண்ற? மறுபடியும் இவங்க உன்னை அழ வச்சுட்டாங்களா? நீ எப்பமா மாற போற? அவங்க உன்னோட அக்காவா இருக்கலாம், ஆனா நான் உன்னோட பொண்ணுமா. அவங்க வந்ததோ நீ கம்ப்ளீட்டா என்ன நெக்லெக்ட் பண்ணிட்ட. இது நியாயமா? சொல்லுமா. நான் என்ன சொன்னேன்? இன்னைக்கு என்னோட காலேஜ்ல கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம் இருக்குன்னு சொன்னேன். கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம்க்கு கிளம்பு. வா வாமா. மாயா, சந்தியா, இந்தா குடி. சந்தியா, 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 ஐயோ சந்தியா. இந்தாம்மா. சந்தியா, போதும் போதும், இதுக்கு மேல காத்திருக்க வேண்டாம். உடனே ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போலாம். வாங்க சீக்கிரம் அவளை தூக்குங்க. சரி, ஓகே, ரிலாக்ஸ். வாங்க உடனே ஆஸ்பத்திரிக்கு போலாம். எழுப்ப மேல. சந்தியா, வா, வா, எழுந்துரு. எழுந்துருமா. வாமா. சொன்ன கேளு, வா, வா. சந்தியா,
சந்தியா வா சந்தியா. மம்மி மம்மி எங்க இருக்க? மம்மி மம்மி இங்க குடி. மாம் ஐ அம் ரெடி. போலாமா? மாயா, அவ எதுக்கு அவ வரணும்னு நீ அடம் பிடிக்கிற? அவன் எங்கேயும் போக வேண்டாமே. Who are you? எங்க அம்மா எங்க போகணும் என்ன பண்ணணும்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? ப்ளீஸ் மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். ரிமெம்பர் மாம், இன்னைக்கு நாம எங்க போகணும்னு சொன்ன சொல்லு. இந்தியாவுக்கா? மை காட் மாம், ஸ்டாப் கிடிங். நரகத்துக்கு போனாலும் போவேனே தவிர இந்தியாவுக்கு போக மாட்டேன். Come on mom, be serious. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொன்ன? ஹே, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு தானே உன்னோட காலேஜ் கல்ச்சுரல்ஸ். நீ போயிட்டு வா. பெஸ்ட் ஆஃப் லக். அப்போ நீ உன்னோட கல்ச்சுரல்ஸ்க்கு நான் வந்து என்ன பண்ண போறேன்? மாம், அதை விட வேற என்ன வேலை இருக்கு உனக்கு? See mom, this is too much important. Already getting late. நீங்க ரெண்டு பேரும் காலேஜ் கல்ச்சுரல் ஹாலுக்கு வந்துருங்க. லைவ் டெலிகாஸ்ட் எல்லாம் பண்றாங்க மாம். வேர்ல்ட் வைட் பாப்பாங்க. Do not forget, this is your last chance. Mom, do not forget mom. If you do, I won't forget. Okay? Bye. Okay. Bye dad. Bye. மாயா, Mom? What mom? nothing. ஒருவேளை நாம தான் ஆட போறோம்னு தெரிஞ்சிருக்குமோ? நோ சான்ஸ், வாய்ப்பே இல்ல. ஓகே மாம், பை. Be there on time. Okay, bye. Okay. மாம், என்ட்ரி பாஸ் வச்சுட்டு போறேன். மறக்காம கண்டிப்பா வந்துருங்க. பாஸ் இங்க வச்சுட்டேன், அவசியம் வந்துடணும். நீ இவ்வளவு தூரம் சொல்றல்லம்மா, கண்டிப்பா வந்துருவோம். நீ நல்லபடியா போயிட்டு வா. ஹலோ, உங்களை யாரும் இங்க கூப்பிடல. கொடுத்திருக்கிறது 2 பாஸ் தான். அவங்க வருவாங்க. உங்க ஒப்பீனியனை யாரும் இங்க கேட்கல. அம்மா, பாய். பாய் டாட். Bye. ஹாய். Hey. ஹாய். Hi, Maya. What happened? Where are your parents? மாயா, அம்மாவை கூப்பிட்டு வரேன்னு சொன்னியே. அம்மா வருவாங்கன்னு தான் சொன்னேன், கூட்டிட்டு வருவேன்னு சொல்லல. மாம் டாட் 2 பேருக்கும் கேட் பாஸ் கொடுத்துட்டு வந்திருக்கேன். எக்ஸாக்ட்டா என்னோட ப்ரோக்ராம்க்கு வந்துருவாங்க. அப்ப நீ இன்னும் அவங்க கிட்ட உங்க பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லலையா? ஏன் சொல்லணும்? என் சர்ப்ரைஸ் இஸ் ஆல்வேஸ் சர்ப்ரைஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் இட். நேர்ல பார்த்தா she will be pleasantly shocked. வாங்க போலாம். ஓகே.
Hi, where is the patient? She's there. Okay. Let's go. Doctor, she is suffering like anything, but refusing to come to hospital. Do something, doctor. Let me see.